आराधना में हम प्रवेश करने के पहले आज परमेश्वर का गुण को एक और बार हम अध्ययन करते हुए हम आगे बढ़ेंगे. இன்றையும் கூட நாம் ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பாக ஆண்டவருடைய குணாதிசயத்தை பற்றி அறிந்து கொண்டு நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். जब हम परमेश्वर के बारे में अध्ययन करते हुए हम आगे बढ़ेंगे, நாம் எப்பொழுது ஆண்டவரை குறித்து அறிந்து கொண்டு முன்னேற முயற்சி செய்கிறோமோ वो आराधना में एक अर्थ भरे रहेगा और वो आराधना अर्पणता में हमें ले जाएगा. அந்த ஆராதனை ஒரு அர்த்தமுள்ள ஆராதனையாக இருக்கும், அதோடு கூட அது அர்ப்பணிப்புக்கு நேராக நடத்தும். आज भी परमेश्वर अपने वचन के द्वारा अपने प्रकट करने पाए. இன்றைக்கும் கூட ஆண்டவர் தம்முடைய வசனத்தின் மூலமாக தம்மை வெளிப்படுத்துவாராக. मेरे साथ आप खोलिएगा और निर्गमन की किताब उसका 13वां अध्याय. என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள் யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம். निर्गमन की किताब उसका 13वां अध्याय. யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் और उसका आखिरी दो वचनों को हम पहले सुनेंगे, 21 और 22. கடைசி இரண்டு வசனங்கள் 21 22வது வசனங்களை நாம் கேட்போம். और यहोवा उन्हें दिन को मार्ग दिखाने के लिए मेघ के खंबे में और रात को उजियाला देने के लिए आग के खंबे में होकर उनके आगे आगे चला करता था, जिससे वे रात और दिन दोनों में चल सकें. उसने ना तो बादल के खंबे को दिन में और ना आग के खंबे को रात में लोगों के आगे से हटाया. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. यहाँ हम परमेश्वर के बारे में ये देखते हैं, இங்கே ஆண்டவரை குறித்து இப்படிப்பட்ட காரியத்தை நாம் பார்க்கிறோம். जब परमेश्वर मिस्र देश से अपने लोगों को छुड़ाया, எப்பொழுது ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தாரோ एक बहुत बड़ा आशीष उन लोगों के लिए यहाँ पर मिल रहा है. அங்கே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கிறது அவர்களுக்கு. क्या आशीष है? என்ன ஆசீர்வாதம் அது? परमेश्वर संग संग आगे आगे जाते हुए यहाँ पर हम देख सकते हैं. ஆண்டவர் அவர்களோடு கூட அவர்களுக்கு முன்னாக கடந்து செல்கிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். यहाँ दो बातों को मैं आपको बताने के लिए चाहता हूँ. இங்கே ரெண்டு காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். एक तो लिखा है न दिन में भी और रात में भी. ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது பகலிலும் சரி இரவிலும் சரி. और एक बात लिखा है आगे आगे अगुवाई करता. இரண்டாவது எழுதப்பட்டிருக்கிறது முன்பாக கடந்து போய் அவர் இடைபடுகிறவர் என்று சொல்லி. इसलिए पूरा जो इजरायली लोगों का इस यात्रा में हम देख सकते हैं, उन लोगों के लिए किसी भी प्रकार का कमी नहीं आया. இதனால் நாம் பார்க்க முடியும் இஸ்ரவேலுடைய மொத்த பிரயாணத்திலும் அவர்களுக்கு எந்த காரியத்திலும் எந்த ஒரு குறைவும் வரவில்லை. परमेश्वर दिन में और रात में आगे आगे जाते हुए अगुवाई करते हुए हम देख सकते हैं. ஆண்டவர் அவர்களை பகலிலும் சரி இரவிலும் சரி அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு முன்பாக போய் வழி நடத்துகிறவராக இருந்தார். जरूर इजरायली लोगों के लिए रास्ता नया हो सकता है, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த பாதை புதிதான பாதையாக இருந்தது உண்மைதான். लेकिन परमेश्वर बहुत सुंदर ढंग से अगुवाई करने के लिए एक वायदा दे रहा है. ஆனால் ஆண்டவர் அங்கே அழகான விதமாக வழி நடத்துவதற்கு அங்கே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். यहाँ जब हम परमेश्वर के हाथ में अपने जीवन को जब हम अर्पण करते हैं, இங்கே நாம் பார்க்கும் பொழுது எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பு செய்கிறோமோ जब हम परमेश्वर का सेवक के लिए हमारे जीवन को अर्पण करते हैं, ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நம்முடைய வாழ்க்கையை நாமே அர்ப்பணிக்கிறோமோ या हम दुनिया को छोड़ के जीवित हैं परमेश्वर के लिए अपने जीवन को अर्पण करते हैं, அல்லது இந்த உலகத்தை விட்டு ஜீவனுள்ள தேவனுக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோமோ ये इस काम को परमेश्वर हमारा जीवन में भी करता है. இந்த காரியத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்கிறவராய் वो இருக்கிறார். एक अच्छा चरवाहा के रूप में जैसा बाइबल बतलाती है, वो आगे 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 जाते हुए अगुवाई करता है. அவர் நல்ல ஒரு மேய்ப்பனை போல வேதாகமம் சொல்லுகிற பிரகாரமாக நமக்கு முன்பாக கடந்து போய் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். हम इसको भजन संहिता उसका 23 अध्याय में देखते हैं, நாம் அதை சங்கீதம் 23வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். और हम आगे युगन्ना उसका 10वां अध्याय में भी हम लोग देखते हैं. அங்கே யோவான் 10வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். एक सही एक चरवाहा के रूप में परमेश्वर में आगे आगे अगुवाई करने वाला है. ஒரு நல்ல மேய்ப்பனாக ஆண்டவர் நமக்கு முன்பாக கடந்து போய் நம்மை நடத்துகிறவராக सुबह இருக்கிறார். के वक्त में वही परमेश्वर अपने आप को यहाँ पर प्रकट करने के लिए चाहता है. இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட தேவன் தம்மை இப்படியாக வெளிப்படுத்த விரும்புகிறார். शायद यहाँ जब हम परमेश्वर का आराधना करने के लिए इकट्ठे हैं, இங்கே காலையிலே ஆண்டவரை ஆராதிப்பதற்காக நாம் கடந்து வந்திருக்கிறோம். हमारे आगे के यात्रा के कुछ ऐसे बातें हमें डराता होगा. நம்முடைய பாதையின் முன்பாக இருக்கிற சில காரியங்கள் ஒருவேளை நம்மை பயமுறுத்தலாம். या पूरा हमारा जानकारी नहीं होने के चलते
घबराहट हमारे अंदर में आता होगा। ஒருவேளை வரப்போகிற காரியங்களை குறித்து தெளிவான அறிவு இல்லாததனால ஒரு கலக்கம் நமக்குள்ளாக காணப்படலாம். लेकिन यहाँ हमारे लिए एक परमेश्वर है। ஆனால் நமக்காக ஒரு தேவன் இங்கே உண்டு. जब हम छुटकारा पाते हुए मिस्र देश से, इसका मतलब पाप की जो बंधन से हम बाहर आए, நாம் எப்பொழுது பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாகி வருகிறோமோ, दुनिया से हम अपने आप को हम बाहर ले आते हुए परमेश्वर के पीछे हम समर्पण किए, நாம் உலகத்திலிருந்து ஆண்டவருக்கு பின்பாக கடந்து செல்வதற்கு நம்மை அர்ப்பணம் செய்கிறோமோ, यहाँ एक अच्छा चरवाहा है, இங்கே நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் உண்டு. एक अच्छा अगुवाई करने वाला है, நமக்கு நல்ல நடத்துகிறவருக்கு ஒரு தேவன் உண்டு. न केवल वो रात में दिन में और रात में भी अगुवाई करता है, அவர் பகலிலே மாத்திரமல்ல இரவிலும் நம்மை நடத்துகிறவராக தேவனாக இருக்கிறார். आगे आगे हमारे लिए जाके अगुवाई करता है, அவர் நமக்கு முன்பாக கடந்து போய் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். इसलिए हम घबराने का या डरने का कोई जरूरत नहीं है। எனவே நாம் கலக்கம் அடைவதற்கு பயப்பதற்கு அவசியம் தேவையில்லை. सुबह के वक्त में बच्चे और बड़े सबों से परमेश्वर ये बात जो कहने के लिए चाहता है। காலை வேளையிலே சிறியோர்களே பெரியோர்களே ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களிடத்தில் இடைப்பட விரும்புகிறார். कई सालों से आप परमेश्वर के संग संग आप चलने वाले हो सकते हैं, நீங்கள் अनेक ஆண்டுகளாக ஆண்டவரோடு கூட நடக்கிறவர்களாக இருக்கலாம். नए आप परमेश्वर के जो ग्रहण करते हुए यहाँ पर आए होंगे, அல்லது ஒருவேளை ஆண்டவரை புதிதாக ஏற்றுக்கொண்டு வந்தவராக இருக்கலாம். परमेश्वर का सेवकाई में कुछ ना कुछ काम करने के लिए यहाँ पर आप अपने आप को समर्पण किए होंगे, அல்லது ஒருவேளை ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு புதிதாக உங்களை यहाँ அர்ப்பணித்திருக்கலாம். परमेश्वर आपके लिए अपने आप को प्रकट करता है। இங்கே இந்த காலை வேளையில் ஆண்டவர் தம்மை இப்படியாக வெளிப்படுத்துகிறார். आगे के रास्ता को सोच के घबराने का कोई जरूरत नहीं है। உங்களுக்கு முன்னாக வைக்கப்பட்டிருக்கிற பாதைகளை குறித்து யோசித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. मैं केवल दिन में रात में भी अगुवाई करने वाला परमेश्वर, நான் உங்களை பகலிலே மாத்திரமல்ல இரவிலும் நடத்துகிற தேவனாக இருக்கிறேன். आपको आगे 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 भेजने वाला नहीं है, लेकिन मैं आगे जाके अगुवाई करने உங்களை वाला। நான் முன்னாக அனுப்புகிற தேவனாக மாத்திரமல்ல நான் உங்களுக்கு முன்பாக நடந்து போய் உங்களுக்கு நான் நடத்துகிற தேவனாக घबराने இருக்கிறேன். का कोई जरूरत नहीं है। நீங்கள் கலக்கம் அடைவதற்கு அவசியம் இல்லை. मुझे एक बात याद आ रहा है, எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருகிறது. शुरू में जब 1998 में जब हम लोग ट्रेनिंग में थे, நான் ஆரம்பத்திலே 1998 ஆண்டு நான் என்னுடைய பயிற்சியில் இருக்கும் பொழுது, तो मैं इसको संक्षेप में बताने के लिए चाहता हूँ। நான் அதை சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். सीतामढ़ी में पहली बार क्रूसेड चलाया गया। அங்கே சீதாமடியில முதல் முறையாக குருசேடு நடத்தப்பட்டது. ट्रेनिंग में रहने के चलते वहां कुछ काम करने के लिए, अनुभव पाने के लिए वहां पर भेजे गए। அங்கே நாங்க ட்ரைனிங்ல இருந்தனால அந்த இடத்துல கொஞ்சம் காரியங்களை செய்வதற்கு ஒழுங்குபடுத்துவதற்கு போயிருந்தோம். तोड़ फाड़ हुआ, हमारे भाई सरवण को वे लोग मार के स्टेज में डाल दिए और स्टेज को वे लोग जलाने लगे। அங்கே ரொம்ப பிரச்சனையாயிது. அங்க நம்ம சகோதரர் சரவணனை அடித்து ஸ்டேஜ்ல போட்டாங்க. அங்க எல்லாம் ஸ்டேஜ் எல்லாம் எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. सच में मैं बताने के लिए चाहता हूं, हम ट्रेनिंग में रहने के चलते हम सब कोई थोड़ा सा घबरा गए। நாங்க எல்லாம் பயிற்சியில இருந்தனால உண்மையை சொல்றேன், நாங்க எல்லாம் அப்படியே பயந்து போய் बाप रे 6 महीना भी पूरा नहीं हुआ, அங்க 6 மாசம் கூட முழுசா ஆகல. ऐसे ऐसे लोग कह रहे हैं, सब भाग रहे हैं। எல்லாம் இப்படி ஆகுது, எல்லாம் ஓடுறாங்களே. भाग रहे हैं मतलब हम लोग पीछे नहीं भागे, हम लोग वहां जहां पर मीटिंग है वहां हम लोग आगे जा रहे हैं। நாங்க ஓடுறோம்னா பின்னாடி ஓடல, எங்க மீட்டிங் இருந்துச்சோ அங்க ஓடிட்டு இருந்தோம். हम जो ट्रेनिंग में जितने भाई लोग हम लोग जाना पड़ा, इसलिए हम लोग भी पीछे पीछे जा रहे हैं। நாங்க ட்ரைனிங்ல எல்லாம் இருந்தனால நாங்க எல்லாம் அங்க ஓடிட்டு கிடந்தோம். तो वहां मैं देखा आगे सबसे पहले बड़े भी आगे जा रहे थे। நான் அங்க பார்த்தேன், முதலாவது எல்லாருக்கும் முன்னாடி படை அங்கிளுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. तो वो हमारे अंदर में एक हिम्मत को लेके आए। அது எங்களுக்கு நல்ல ஒரு தைரியத்தை கொடுத்தது. आगे में है वो बोल सकते हैं, 4 लोग जाके देख के आए। नहीं नहीं नहीं, वो आगे आगे पहले सबसे पहले ग्राउंड में वही पहुंचे। அவர் தலைவரா இருக்கிறாரு, சொல்லலாம் 4 பேர் போங்க அப்படின்னு சொல்லி, ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை, தான் முன்னாக போய் நின்றார். परमेश्वर आपके लिए वायदा देने के लिए चाहता है। இங்கே ஆண்டவர் உங்களுக்காக வாக்குத்தத்தம் சொல்ல விரும்புகிறார். आगे के रास्ता कुछ भी क्यों न हो, அங்கே உங்களுக்காக முன்னாக வைக்கப்பட்டிருக்கிற பாதை எப்படியாக இருந்தாலும் சரி, नहीं जानते हैं या कुछ बातें आपके सामने खड़ा, कोई बात नहीं है। परमेश्वर दिन में और रात में आगे आगे आपके लिए अगुवाई करने நீங்கள் அறிந்திருந்தாலும் சரி அறியாவிட்டாலும் சரி, ஒருவேளை உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போய் பகலிலும் இரவிலும் நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். किताब 14 और 15 अध्याय में हम लोग देखते हैं, இங்கே யாத்ராகமம் 14-15 இந்த அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, जरूर परमेश्वर अगुवाई किया। कहां पर अगुवाई किया मैं दिखाने के लिए चाहता हूं। அங்கே ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், உண்மைதான். எங்கே வாக்குத்தத்தம் கொடுத்தார் நான் காட்ட விரும்புகிறேன். सारे बातों को हम जानते हैं, इसलिए मैं विवरण के साथ एक एक वचन में मैं आगे बढ़ने के लिए नहीं चाहता। இங்கே எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறனால ஒவ்வொரு வசனத்தையும் நான் விளக்கி சொல்ல விரும்பவில்லை. सबसे पहले परमेश्वर ऐसा जगह में अगुवाई किया, இங்கே முதலாவது அப்படிப்பட்ட இடத்திலே ஆண்டவர் அங்கே வழி நடத்தினார். वहां जाके लग रहा है ये लोग फंस गए। அங்கே போய் இப்படியாக இருக்கிறது, அங்கே மாட்டிக்கொண்ட ஒரு சூழ்நிலையாக காணப்படுகிறது. दूसरा वचन में परमेश्वर खुद कह रहा है, ऐसा जगह में आगे बढ़िए।
அங்கே அப்படி சொல்லப்பட்டிருக்கிற 2வது வசனத்துல அப்படிப்பட்ட இடத்தை நோக்கி நீங்க போங்கன்னு சொல்லி लेकिन சொல்லப்பட்டிருக்கு. आगे वहां देख रहे हैं, 3रा वचन में देख रहे हैं और 10वां वचन में देख रहे हैं, लोग डर गए क्योंकि पीछे फिरौन है और उनका सेना है, आगे लाल समुद्र है. அங்கே 3வது வசனம் 10வது வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர்கள் பயந்து போய் விட்டார்கள். ஏனென்று சொன்னால் பின்னாக பார்வோனும் அவனுடைய சேனையும் அவர்களை துரத்தி கொண்டு ஓடி வருகிறார்கள். जरूर उत्साह के साथ वे लोग मिस्र देश से बाहर आए. அவர்கள் உற்சாகத்தோடு எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வந்தார்கள், உண்மைதான். हम लोग आगे बढ़ेंगे, அங்க நாம் முன்னேறி செல்வோம் என்று हम சொல்லி, लोग परमेश्वर के पीछे जाएंगे, நாம் ஆண்டவருக்கு பின்னாக போவோம் என்று சொல்லி ये विचार के साथ जरूर निकले. அவர்கள் அந்த எண்ணத்தோடு உண்மைதான் வெளியே வந்தார்கள். अभी ऐसा अगुवाई हुआ, इन लोगों को लग रहा है आगे नहीं जा पाएंगे. இங்கே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தது, முன்னேறி செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. इसका मतलब जिस रास्ता के लिए वे लोग अपने आप को सौंपे उसमें बहुत बड़ा रुकावट. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் எந்த யாத்திரைக்காக எந்த பயணத்திற்காக அவர்கள் தங்களை அர்ப்பணித்தார்களோ அதில் மிகப்பெரிய தடைகளும் இருந்தது. कभी ये मत सोचिएगा जब आप परमेश्वर के लिए अपना जीवन का अर्पण कर दिए पूरा एकदम फूलों से बराबर रास्ता ही रास्ता रहेगा. நீங்க ஒருபோதும் இப்படி நினைக்காதீர்கள், ஆண்டவருக்காக உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பாதை முழுவதுமாக திறந்த பாதையாக இருக்கும் என்று நினைக்காதீர்கள். कभी इस प्रकार के बातें हमारे जीवन में आ सकता है. ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. यहाँ परमेश्वर अपने वचन के द्वारा हमसे बातें करने के लिए चाहता है. ஆனால் ஆண்டவர் இங்கே தம்முடைய வசனத்தின் மூலமாக இடைபட விரும்புகிறார். आप 13वें वचन में लिखा है आप धीरज के साथ स्थिर रहिए. बस இங்கே 13வது வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் அங்கே அமைதியாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. अगर आपके अंदर में ये विचार है मुझे चलाने वाला परमेश्वर है, ஒருவேளை உங்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கும் என்று சொன்னால் என்னை நடத்துகிற தேவன் உண்டு என்று சொல்லி, वही मुझे चलाता है, அவரே என்னை நடத்துகிறார் என்று சொல்லி, अगुवाई कर रहा है, அவரே என்னை வழி நடத்துகிறார் என்று சொல்லி, हमारा काम है हम चुप रह के हम परमेश्वर के लिए हम इंतजार करें. நம்முடைய வேலை என்னவென்று சொன்னால் நாம் அமைதலாக இருந்து ஆண்டவருடைய காரியத்திற்காக காத்திருக்க வேண்டும். इसलिए बाइबल में एक वचन ऐसा लिखा है, இதனால தான் வேதாகமத்தில் ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, be still and know that I am God. நீங்கள் அமைதியாய் இருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. एक ही काम है उस समय हम धीरज का कोई कोई ऐसा छटपटाते हैं, சில நேரங்கள் அப்படியே பதறி போயிறார்கள், அப்படி அல்ல. ऐसा सोच के आए ऐसा आगे नहीं बढ़ நான் இப்படி ऐसा रुकावटें हैं ऐसा हो गए. நான் இப்படி நினைச்சிட்டு வந்தேன், இப்படி ஆயி போச்சு, இப்படி தடையாயிருச்சு அப்படின்னு சொல்லி பதறி போகிறோம். लेकिन यहाँ परमेश्वर खुद आपके लिए लड़ेगा. இங்கே ஆண்டவர் தாம் வந்து முன்பாக நமக்காக 14वें வழக்காடுவார். वचन में लिखा है, இங்கே 14வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, आप अपने लिए ले लीजिएगा, आप अपने लिए वचन को ले लीजिएगा. இந்த வசனத்தை நீங்கள் உங்களுக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். जब कभी भी रुकावटें आपके सामने दिखाई पड़े, எப்பொழுதெல்லாம் தடைகள் உங்களுக்கு முன்பாக வருகிறதோ आपके अंदर में ये विश्वास होने पे प्रभु मेरे लिए लड़ेगा. உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வர வேண்டும், ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். क्योंकि ले आया परमेश्वर ही, ஏனென்று சொன்னால் என்னை அழைத்து வந்தவர் என் ஆண்டவர் अगुवाई தான், किया परमेश्वर ही, என்னை நடத்தினவரும் அவர்தான், रुकावट को पार करने का मदद भी वही करेगा. என் தடையை தாண்டி செல்வதற்கு உதவியும் அவர்தான் केवल செய்வார். परमेश्वर को फिर विश्वास करने पाए. நாம் ஆண்டவரை நோக்கி விசுவாசம் வைக்க வேண்டும். और दूसरा और एक बात को भी यहाँ पर देखते हैं, இங்க இரண்டாவது இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். यहाँ लिखा है 19वां वचन में, இங்க 19வது வசனத்திலே பார்க்கிறோம், आगे आगे अगुवाई करने वाला अभी आगे नहीं है. இங்கே நமக்கு முன்பாக நம்மை நடத்தி செல்கிறவர் இப்போ நமக்கு முன்பாக இல்லை. कभी कभी हमारा जीवन में इस प्रकार का परिस्थिति में जाने का जरूरत पड़ता है. சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போக வேண்டிய கட்டாயம் ஒன்று कभी வருகிறது. ऐसा परिस्थिति हमारे जीवन में आ सकता है. ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலும் வரலாம். हम आगे जाते हैं, कभी कभी कहाँ परमेश्वर अगुवाई कर रहा है, क्या हमसे बातें कर रहा है, कभी कभी हमें कुछ दिखाई नहीं पड़ता. நாம் முன்னேறி செல்லும் போது எங்கே ஆண்டவர் எனக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரே, ஒன்றும் ஆண்டவர் இருக்கிறது போல தெரியவில்லை என்ற சூழ்நிலை வரும். यहाँ लिखा है कोई अगुवाई नहीं मिल रहा है, இங்கே சொல்லும்போது அங்கே ஒன்றும் நடக்கவில்லை, ஒரு வார்த்தையும் கிடைக்கவில்லை. क्योंकि आगे आगे जाने वाला अभी पीछे चला गया. ஏனென்று சொன்னால் அங்கே முன்னாடி செல்கிறவர் இப்போது பின்னாடி வந்து விட்டார். क्या हो रहा है, என்ன நடக்கிறது? वही मुझे लेके आया, அவர்தான் என்னை எடுத்து वही வந்தார், मुझे अगुवाई भी कर रहा था. அவர்தான் என்னை நடத்தி கொண்டு வந்தார். अचानक देख रहे हैं कुछ दिखाई नहीं पड़ रहा है. திடீர்னு பார்க்கும் பொழுது ஒன்றுமே தெரிய மாட்டேங்கிறது. यहाँ भी हम धीरज के साथ विश्वास कर रहे हैं. இங்கேயும் நம்ம அமைதலாக இருந்து விசுவாசிக்க जरूर मैं வேண்டும். परमेश्वर के बातों को मैं देख नहीं पा रहा हूँ, உண்மைதான், நான் ஆண்டவருடைய காரியங்களை பார்க்க முடியவில்லை. वो मेरे लिए ही काम कर रहा है. ஆனால் हालेलुया. அவர் எனக்காக தான் கிரியை செய்கிறார். जरूर मैं देख नहीं पा रहा लेकिन मेरे लिए काम कर रहा है. நான் பார்க்க முடியவில்லை, உண்மைதான், ஆனால் எனக்காக அவர் கிரியை செய்கிறார். आगे के वचनों का अगर आप देखेंगे तो आपको मालूम होगा. நீங்கள் தொடர்ந்து இந்த காரியத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். कल पहाड़ में रहने वाले हमारा जो भाई रमेश से मैं बात किया.
நேற்று எங்களுடைய மலை பிரதேசத்தில் இருக்கிற சகோதரர் ரமேஷ் அவரிடத்தில் நாங்கள் பேசினோம். अच्छा सेवा करने वाले हैं, पति पत्नी और परिवार के साथ वहां सेवा करते हैं. குடும்பத்தோடு கணவன் மனைவியாக நல்ல ஊழியம் செய்கிற சகோதரர்கள். मैं उनसे बात किया, आप कोरमंडल एक्सप्रेस में जाने वाले थे लेकिन बच गए. நான் அவரிடத்தில் பேசினேன், நீங்கள் கோரமண்டல் ட்ரெயின்ல போக வேண்டியதா இருந்தது, ஆனால் பிழைத்துக் கொண்டீர்கள். जो ट्रेन एक्सीडेंट हुआ, जिसका एक्सीडेंट हुआ, उसी ट्रेन में उनका बुकिंग था. எந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆச்சோ அந்த ட்ரெயின்ல அவருக்கு புக்கிங் பண்ணப்பட்டிருந்தது. लेकिन वेटिंग है, कंफर्म नहीं हुआ, इसलिए परिवार के साथ जाने का विचार भी किया था, तैयार होके यहाँ भी आ गया, इसलिए रुक गया. வெயிட்டிங்ல இருந்தது, கன்ஃபார்ம் ஆகல, குடும்பமாக போக விரும்பினால் அதனால இங்கே கேம்பஸ்ல வந்து இருந்தார். तत्काल ट्राई किया गया, वो ट्राई किया, कुछ भी किया गया, लेकिन कुछ नहीं हुआ. தக்கல் ட்ரை பண்ணாங்க, என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க, ஒண்ணுமே நடக்கல. मैं कल उनसे मैं पूछने लगा, நான் நேற்று அவரிடத்தில் இப்படியாக கேட்டேன், क्या परमेश्वर अगुवाई करते हुए देखे अचानक सब कुछ बंद हो गया, तो आपका विचार में कैसा आया, आप क्या सोचें? ஆண்டவர் நம்மை நடத்தி வரும்போது திடீரென்று எல்லாம் அடைக்கப்படும் போது உன்னுடைய எண்ணம் எப்படியாக இருந்தது என்று நான் கேட்டேன். मैं उनसे पहले बोल दिया, आप ऐसा स्वर्गदूत जैसा मुझे उत्तर नहीं देना है, आत्मिक व्यक्ति जैसा उत्तर नहीं देना है, एक इंसान के रूप में आप मुझे उत्तर दीजिए. நீ பரிசுத்தவான் மாதிரி தேவதூதன் மாதிரி எனக்கு உத்தரவு சொல்லக்கூடாது, நீ சாதாரண மனுஷன் மாதிரி எனக்கு உத்தரவு சொல்லணும் என்று நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். बोलने लगे, अंकल जी वो मैं बहुत कुछ ऐसा जो नेगेटिव बातों को मन में सोचने लगा. அவர் இப்படியாக சொன்னார், அங்கிள் நான் நிறைய நெகட்டிவான எதிர்மறையான காரியங்களை நான் நினைக்க ஆரம்பித்தேன். पहले ऐसा करना चाहिए था, நான் முன்னாடி அப்படி செய்ய வேண்டி இருந்தது, तो ऐसा काम होना चाहिए था, அப்படி நடக்க வேண்டியது இருந்துச்சு, ऐसा ही पहले करके करना चाहिए था, அப்படி செஞ்சுட்டு அப்படி செய்ய வேண்டியதா இருந்தது. लेकिन बाद में पता चला, ஆனால் கடைசியாக தெரிந்தது, कभी कभी मैं सामने देख नहीं पाता हूं, लेकिन फिर भी परमेश्वर जो भी करता है मेरे भलाई के लिए करता है. சில நேரங்களிலே ஆண்டவர் நமக்கு முன்பாக செய்கிற காரியங்களை நாம் பார்க்க முடியாமல் இருந்தாலும் ஆண்டவர் அதை நம்முடைய நன்மையாகவே செய்கிறார். यहाँ भी हम स्थिरता के साथ परमेश्वर के लिए इंतजार करना, भरोसा रखना जरूरी है. எனவே இங்கேயும் நாம் உறுதியாக ஆண்டவரிடத்தில் அமர்ந்திருந்து அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். और साथ ही साथ यहाँ और एक बात को 15वां वचन में हम देखते हैं, அதோடு கூட 15வது அதிகாரத்தில் இன்னொரு வசனத்தை நாம் பார்க்க முடியும். यहाँ निर्गमन की किताब उसका जो 15वां वचन में हम देखते हैं, 22वां वचन में 15वां अध्याय का 15வது அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, यहाँ 3 दिन वहां पर बिना पानी का वे लोग चल रहे हैं. அங்கே 3 நாள் தண்ணி இல்லாமல் நடக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. जरूर पानी मिल गया, ஆனா தண்ணி கிடைத்தது உண்மைதான், लेकिन वो पानी से वे लोग तृप्त नहीं हो पाए. ஆனால் அந்த தண்ணீரினால் அவர்களால் திருப்தி அடைய முடியவில்லை, वो नहीं हो पाया. திருப்தி அடையல. कभी कभी हम जिन बातों को मन में रखते परमेश्वर के पास हम चले आते हैं. சில நேரங்களிலே எந்த காரியங்களை நம் இருதயத்தில் வைத்து ஆண்டவரிடத்தில் வருகிறோமோ, जीवित परमेश्वर के पीछे आते हैं, ஜீவனுள்ள தேவனை பின்பற்றி வருகிறோமோ, सेवकाई के साथ मिलकर काम करने के लिए हम आते हैं, நாம் ஊழியத்திற்காக இணைந்து ஊழியம் செய்கிறோமோ, कभी कभी हम सोचते हैं मैं जैसा मैं कल्पना करके आया उस प्रकार का तृप्त मुझे नहीं मिल रहा है. சில நேரங்களில் நாம் எப்படியாக கற்பனை செய்து வந்தோமோ அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காதனால நாம் திருப்தி அடையாமல் போகிறோம். जैसा मैं सोच रहा था वैसा मैं अनुभव नहीं कर पा रहा. எப்படியாக நான் எதிர்பார்த்திருந்தேனோ நினைத்திருந்தேனோ அப்படியே அனுபவிக்க முடியவில்லையே. यहाँ भी परमेश्वर हमसे बातें करने के लिए चाहता है. இங்கேயும் ஆண்டவர் நம்மிடத்தில் பேச விரும்புகிறார். घबराने का कोई जरूरत नहीं, கலகம் அடைவதற்கு அவசியம் இல்லை. इंतजार करो मेरे लिए, எனக்காக காத்திரு, मुझे ताकते रहो, என்னை நோக்கி காத்திரு, मैं ही अगुवाई करने वाला हूं, इंतजार நானே करते உன்னை रहो, நடத்துகிற தேவன், என்னை நோக்கி காத்திரு. क्योंकि आगे एलीम तुम्हारे लिए रखा गया. ஏன் என்று சொன்னால் உனக்காக ஏலிமை நான் வைத்திருக்கிறேன். यहाँ पर हर बातों के साथ और सोतों के साथ तुम्हें तृप्त करने के लिए बातों को मैं रखा हूं. ஏன் என்று சொன்னால் அங்கே உனக்காக உன்னை திருப்திப்படுவதற்கான எல்லா காரியங்களும் அங்கே உண்டு. यहाँ सुबह के वक्त में उस महान परमेश्वर हमसे बातें करने के लिए चाहता है. இந்த காலை வேளையில அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம இடத்தில் இடைப்பட விரும்புகிறார். हमारे लिए एक परमेश्वर है, நமக்காக ஒரு தேவன் உண்டு. दिन में और रात में अगुवाई करने वाला, அவர் பகலிலும் இரவிலும் நம்மை நடத்துகிற தேவன், आगे आगे जाते हुए हमें अगुवाई करने वाला, நமக்கு முன்பாக போய் நம்மை நடத்துகிற தேவன். उस महान परमेश्वर के ऊपर जब हम भरोसा रखेंगे, அந்த மகத்துவமுள்ள தேவனின் மேல் நாம் எப்பொழுது நம்பிக்கை வைக்கிறோமோ, जितना भी रुकावटें हमारे जो सामने आएगा उसको लड़ना, उसके हमें पार कराना परमेश्वर का काम है. எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி அதோடு கூட யுத்தம் செய்து அதை கடந்து செல்வது ஆண்டவருடைய வேலை. जब आगे हम हमारे लिए कुछ काम होते हुए देख नहीं पाते, நமக்காக முன்பாக எந்த ஒரு காரியம் நடக்காது போல இருக்கலாம், हमें विश्वास रखना होगा, நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். मेरे लिए कुछ काम कर रहा है. ஆண்டவர் எனக்காக எதையோ செய்கிறார். जब बातों के चलते हमारे अंदर में एक तृप्त नहीं मिल रहा है, எப்பொழுது காரியங்களை குறித்து நமக்குள்ளாக திருப்தியற்ற சூழ்நிலை காணப்படுகிறதோ, हमारे अंदर में एक संतुष्टि नहीं मिल
रहा है, நமக்குள்ளாக ஒரு உள்ளான ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறதோ, तो हमें विश्वास करना होगा நாம் ஆண்டவரிடத்தில் விசுவாசம் ये வைக்க मेरे लिए வேண்டும். रखा गया है, எனக்காக ஏலிம் अगुवाई வைக்கப்பட்டிருக்கிறது. करने वाला परमेश्वर है, நடத்துகிற தேவன் எனக்காக உண்டு. सही सोतों के पास मुझे ले जाएगा। சரியான இடத்திலே என்னை தேவன் எடுத்து செல்வார். आइए इस विचार के साथ हम दिल के गहराई से खुशी और आनंद के साथ हमारे सारी चिंताओं को भूलते हुए हम परमेश्वर का आराधना करने के लिए हम सबको खड़े हो जाएंगे। இந்த காரியங்களை மனதில் வைத்தவர்களாக நம்முடைய கவலை எல்லாம் தூர வைத்துவிட்டு இந்த சந்தோஷத்தோடு ஆனந்தத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே